இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸா உடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தெரிந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் சொன்னதன் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளில் அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு இறுதியானவர்களாகவும் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர்த்தடாகத்துக்கு சொந்தக்காரராகவும் ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படக்கூடியதுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார். நபியுடைய மார்க்கம் அது வெற்றியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நபியருடைய கட்டளை அது வெற்றியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவும் நபியிடத்தில் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனை நபியிடத்தில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகிப்புத்தன்மை நபியிடத்தில் இருக்கிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உலகத்துடைய பற்றற்ற தன்மை நபியிடத்தில் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சற்று அல்லாஹுடைய விடயத்தில் கோவப்படக்கூடிய தன்மை நபியிடத்தில் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மன்னிப்பு நபியிடத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதே போல் அல்லாஹு தஆலா நபியுடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா பொருந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபியுடைய சாச்சாவுடைய மகன், அவர்கள் அதாவது எப்போதும் மக்களுக்கு தானம் கொடுக்கக்கூடியவராகவும் குர்ஆனுக்கு சரியான மொழிபெயர்ப்பு வழங்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அவர் எப்போதுமே அவருக்கு நல்ல விடயங்களை கேள்வி கேட்கக்கூடிய நாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போன்று நல்ல சிந்தனை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அஹ்லுல் பைத் அவ்வாறு தான் வாழ்ந்திருக்கிறார். அதே போன்று ஏனைய சஹாபாக்கள் அல்லாஹ் புரிந்து கொள்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய விடயத்தில் உறுதியானவராகவும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக தைரியசாலியாக பலசாலியாக அல்லாஹ்வுடைய விடயத்தில் யாருடைய பழிப்பையும் பொறுப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கவில்லை. அவர் எப்போதும் சக்தி வாய்ந்தவர்கள் பலகீனமானவர்களை அடக்குவதை தடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உம்மத்தின் மீது இரக்கம் கொண்டவராக, நீதத்தை ஏவக்கூடியவர், நேரான பாதையில் பயணித்தவராக இருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பரிசுத்தமானவராக இருந்திருக்கிறார்கள். குறைஷி காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவரோடு போர் தொடுத்திருக்கிறார்கள். நல்ல விடயங்களை காதால் கேட்கக்கூடியவராக, அவருடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 இறகுகள் மறுமையில் வழங்கப்படக்கூடியவர் என்று வர்ணிக்கப்படக்கூடியவராகவும் மலக்குமார்களோடு அவர் இருப்பார் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷுஹதாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். அல்லாஹ் அவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அவர் ஒரு பலசாலியாக, தைரியசாலியாக, ஒரு வீரனாக, பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரராக அவர் அறிவிக்கிறார். எனவே மலக்குமார்களோடு சேர்ந்து போர் செய்தவர் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நல்லவர்களுக்கு தலைவராகவும் கெட்டவர்களுக்கு போராடக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை யார் உதவி செய்தாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். யார் உதவி செய்யவில்லை அல்லாஹ் அவருக்கு உதவி செய்ய மாட்டான். அல்லாஹு தஆலா தாபியங்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வானாக என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் நலவுகளை செய்யுங்கள். எஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய காலத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா தனது சொர்க்கத்தை தனக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான். நரகத்தை அல்லாஹ் கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கின்றான் தனக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு. நரகத்துடைய நெருப்பு அது உஷ்ணம் கடினமானது. நரகம் மிகவும் ஆழமானது, அது மிகவும் விசாலமானது. நான் உங்களுக்கு பயப்படுவதெல்லாம் மன இச்சையை பின்பற்றுவதாகவும் மேலெண்ணங்களை வளர்த்துக் கொள்வதாகவும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த உலகத்தை கண்டு ஏமாந்து விட வேண்டாம். இந்த உலகம் சோதனை நிறைந்ததாக இருக்கிறது. உலகம் அழியக்கூடியதாக இருக்கிறது. உலகம் அது அழிவின் பால் செல்லக்கூடியதாக இருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கை அது இழிவானது. உலகத்துடைய இன்பங்கள் நிரந்தரமற்றது. அல்லாஹ் மாத்திரம்தான் நிரந்தரமானவன். மரணிக்குகின்ற போது மௌத் என்பது அது தப்பிக்க முடியாத ஒன்றாகும். ஓடினாலும் அது எங்களுக்கு பின்னால் வந்துவிடும், எங்களை வந்து சேர்ந்துவிடும். அது எங்களோடு அல்லாஹ் மௌத்தை படைத்திருக்கின்றான். மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களே, கபரை பயந்து கொள்ளுங்கள். கபருடைய நெருக்கடியை, கபருடைய தனிமையை பயந்து கொள்ளுங்கள். கபர் ஒன்றோ நரகத்துடைய படுகொலியாக இருக்கும், அல்லது சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும். கபர் ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் பேசுகிறது. நான் இருளின் வீடாக இருக்கிறேன், நான் புழுக்கள் வாழக்கூடிய வீடாக இருக்கிறேன், நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன். அதற்கு பின்னால் பயங்கரமான ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் மனிதர்கள் போதையில் இருப்பவர்கள், போதை அருந்திய போதை வஸ்துக்களை பாவித்தவர்களை போன்று, போதையில் உள்ளவர்களை போன்று இருப்பார்கள்.
ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களும் தனது பிள்ளைகளை வயிற்றிலிருந்து பெற்றெடுத்து விடுவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வாலிபர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, என்னுடைய தௌபாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, இங்கு நடைபெறக்கூடிய விடயங்களை நல்லா பாருங்கள். கஸாவில் நடைபெறக்கூடிய விடயங்களை பாருங்கள். கியாமத் நாள் நெருங்கியதை போன்றிருக்கிறது. இந்த சமூகத்தினர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் இந்த சுகதாக்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களும் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய மார்க்கம் மாத்திரம்தான் மிஞ்சிருக்கிறது. கண்ணியம் மாத்திரம் எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டீர்கள் இந்த உங்களுடைய பொறுமையின் மூலமாக. ஒரு மனிதன் உலகத்திலே அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்கு சோதனை வந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அவன் பொறுமை செய்தால் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வான். பிள்ளைகளின் மூலமாக சோதனை வரும். அப்போது அவன் பிள்ளைகளை இழந்து சோதிக்கப்படுவார். அப்போது பொறுத்தால் அவருடைய அந்தஸ்து அது உயர்ந்த அந்தஸ்துக்களை அவர் பெறுவார். மார்க்கத்தில் சோதனைகள் ஏற்படுகின்ற போது பொறுமை செய்தாலும் உயர்ந்த அந்தஸ்துக்கள் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள யாழைகளுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கள் ரஹ்மத்துகளை கொண்டு தருவாயாக என்று துவா செய்துவிட்டு கத்தீப் அவர்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய அடியார்களே அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அதிகமாக அழுகிறீர்கள்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஏன் நான் அழுவதை நீங்கள் கண்டு பழிக்க வேண்டாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளை இழந்ததுக்காக வேண்டி பல வருட காலங்கள் அழுந்தார்கள். கண் பார்வை செல்கின்ற அளவுக்கு அழுதார்கள். பிள்ளை ஹயாத்தோடு இருக்கிறாரா அல்லது மௌத்தாகி விட்டார் என்று தெரியாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல வருட காலங்கள் அழுதார்கள். அதுதான் நானும் அழுகிறேன் என்று சொன்னார்கள் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 14 சில நாட்களுக்கு முன்னால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேர்கள் அறுக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யா அல்லாஹ், நீ எடுத்தால் சில நல்ல விடயங்களை தருவாய், சோதித்தால் மன்னித்து விடுவாய். கஸா வாசிகளை அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய பொறுமைசாலிகளாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் உங்களை மார்க்கத்திலே உறுதியாக வைத்திருக்கிறான். இழந்து விட்டீர்கள், நோவினைகளை சந்தித்து விட்டீர்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறீர்கள் என்றால் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள். நோய்களும் பஞ்சமும் பரவி கொண்டிருக்கிறது, தாகம் பரவி கொண்டிருக்கிறது, போதிய உணவு வசதி கிடையாது. அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை நீங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். யார் உலகத்தில் அல்லாஹ் பயந்து கொள்வாரோ அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்த்து விடுவான். அல்லாஹ் அவர்களுக்கு நிலையாத புறத்திலே உணவளிப்பான். அதே போன்று யார் அல்லாஹ் மீது தன்னுடைய விடயங்களை பாரம் சாட்டுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறான். அதே போன்றோ அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, நீங்கள் குர்ஆனிலே, அதாவது உண்மையை கொண்டு நீங்கள் உண்மையை பொய்ப்பிக்கின்றீர்களா? குர்ஆனை நிராகரிக்கின்றீர்களா? அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் உங்களை தேடி வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிற எழுதப்பட்ட ரிஸ்க் அது உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது எங்களுக்கு எழுதப்பட்டது யாருக்கும் எடுக்க முடியாது. அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அநியாயக்காரன் இருக்கும்போது மரணிக்க மாட்டான். அப்படின்னா அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் மூலமாக அநியாயக்காரர்களை அல்லாஹ் தண்டிப்பான். விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், அநியாயத்தை அல்லாஹ் ஒருபோதும் விட மாட்டான். அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்கள் அநியாயங்களை முறைப்பாடு செய்கிறோம். அநியாயக்காரர்கள் எப்படி பிறழ்வார்கள் என்பதை அவசரமாக அறிந்து கொள்வார்கள். அதே போன்று நீங்கள் சமூத் கூட்டத்தை விட பயங்கரமாக, யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சமூத் கூட்டத்தை விட பயங்கரமானவர்கள். ஏனென்றால் சமூத் கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ஒட்டகத்தை தான் கொலை செய்தார்கள், அறுத்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சமூத் கூட்டத்தை விட நீங்கள் மோசமானவர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று நம்மில் சில பேர்கள் இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட, இப்படியான பயங்கரமான சூழ்நிலைகளில் கூட சில விழாக்களையும்
இரவு நேரங்களை வீணாக கழிப்பதிலும் தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை தீனுக்கு மாற்றமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் எங்களோடு வாழக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும்? எங்களுடைய பெண்களும் எங்களுடைய ஆண்களும் அதாவது துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது, இன்று வாழக்கூடிய யூதர்கள் ஃபிரௌனுடைய பரம்பரையை போன்றவர்கள். ஏன் அவர்கள் ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் அறுத்தான், வெட்டினான். அதே போன்று இவர்களும் ஆண்களையும் பெண்களையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை ஹதீப் சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும், எங்களுடைய வாலிபர்களை சிறுவர்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் அவருடைய பற்றி சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை நாங்கள் புகழ வேண்டும். நாங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து அமல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். காலை மாலையில் திக்ர் செய்கிறீர்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறீர்கள். இவைகளுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த நியமத்தை நீங்கள், அந்த பள்ளிவாசலுக்கு வந்து சொல்லக்கூடிய நியமத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தக்வாவை கொண்டு இதை நீங்கள் இந்த நியமத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யார் தக்வாவை கடைபிடித்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்கும். அதே போன்று இரவெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து பகலிலே வீணாக்குவதை போன்று நீங்கள் மாறிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த தீன் இருக்கிறதே, இந்த தீனிலே அமல்களிலே ஆக சிறந்த அமல் பொறுமையாகும். அதே போன்று மன்னிப்பதாகும், நற்குணமாகும். இஸ்லாத்தில் ஆக சிறந்தது மார்க்கத்தை விளங்குவதாகும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதாகும், அல்லாஹ்வை நல்லெண்ணம் கொள்வதாகும். முஸ்லீம்களில் சிறந்தவர் யார் என்றால் அவரின் மூலமாக மற்றவருக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் செய்யாதவர். அமல்களில் சிறந்தது ஏழைகளுக்கு பசித்தவர்கள் உணவளிப்பது, சலாத்தை பரப்புவது, நல்ல பேச்சை பேசுவது. தொழுகையில் சிறந்தது உரிய நேரத்துக்கு தொழுவது, ஆரம்ப நேரத்துக்கு தொழுவதாகும். நீண்ட நேரங்கள் நின்று தொழுவதாகும். அழகான முறையில் ருக்கு செய்து தொழுவதாகும். நல்ல சுஜூத் செய்வது, நீண்ட நேரம் சுஜூத் செய்து தொழுவதாகும். ஹிஜ்ரத்துக்களில் ஆக சிறந்த ஹிஜ்ரத் பாவங்களை விட்டு ஒரு மனிதன் அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதாகும். முஜாஹிதீன்களில் ஆக சிறந்தவர் தனது நஃப்ஸோடு போராடக்கூடியவராகும். பாவங்களை விட்டும் தன்னை தவித்துக் கொண்டவராவார். இரவுடைய நேரங்களில் ஆக சிறந்த நேரம் நடு இரவாகும். ஏன் அல்லாஹு தாலா அந்த நேரத்திலே வானத்துடைய கதவுகளை திறக்கின்றான், அடியார்களை பார்க்குகின்றான். அடியார்களை துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளாதான். சஹருடைய நேரம் அது வெற்றியுடைய நேரமாக இருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அவர்களே அல்லாஹு தாலா அழித்தான். ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நல்லவர்களை நாங்கள் அழித்து நல்லவர்களை பாதுகாத்து மோசமானவர்கள் அந்த நேரத்தில் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று இந்த அக்ஸாவுடைய பூமியிலே வாழக்கூடிய மக்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அதே போன்று மற்றொரு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்று எங்களுடைய இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முஸ்லீம் அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஒற்றுமை என்பது அல்லாஹும் ரசூலும் எதை சொல்லியிருக்கிறார்கள் அதில் தான் ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இன்று சோதனைகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து விட்டார்கள். நல்லவர்கள் குறைந்து விட்டார்கள், கெட்டவர்கள் அதிகரித்து விட்டார்கள். உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டார்கள். தான் மாத்திரம் உண்டு, பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசியோடு இருக்கக்கூடிய நிலைமையில் தான் மாத்திரம் உண்டு புசிக்கக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டார்கள். இன்று மனிதர்கள் ஆடை அணிந்திருக்கிறார், ஆனால் வெளிரங்கம் நல்லவர்களை போன்று உள்ரங்கத்தில் மோசமானவர்களாக மக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களுக்கு வந்து சத்தங்களை உயர்த்தி பேசுகிறார்கள். பள்ளிவாசலை வீணான விடயங்களை விளையாட்டுகளில் செலவழிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். சில பேர் ஜும்மாவுடைய நாளில் கூட ஜும்மாவுடைய பொறுமதி அற்றவர்களாக ஜும்மாவுக்கு வராமல் அங்கும் இங்கும் உருவப்படங்களை எடுத்துக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஜும்மாவுடைய மகத்துவத்தை விளங்காமல்.
நேர்வழியற்றவர்களாக வாழ்கிறார்கள். இன்னும் சில பேர் இருலகத்துக்கும் பயனளிக்காத விடயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவுடைய பயானை கேட்பது கிடையாது, குர்ஆன் ஓதுவது கிடையாது, பிரயோசனமான விடயங்களில் ஈடுபடுவது கூட கிடையாது, துன்யாவுடைய விடயங்களை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் இதை இவர்களுக்கு அழகானதாக நல்லதாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். இவர்கள் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஹதீப் அவர்கள் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் வெற்றியை தர வேண்டும், நலவுகளை அல்லாஹ் தர வேண்டும், கஸாவை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவை செய்து, நீண்டதொரு துஆவை செய்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். அடிப்படை இன்றைய தினத்திலே 3 புனித ஸ்தலங்களுடைய ஹுத்பாக்களும், ஆரம்பமாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, இந்த கோடை காலம் சூடு காலம் நரகத்துடைய நெருப்பையும் கபருடைய நெருப்பையும் கபருடைய உஷ்ணத்தையும் எங்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி, நேரங்களை நாங்கள் பிரயோசனமாக விடுமுறை காலங்களை நல்ல விடயங்களில் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் அதுக்கு கிருபை செய்வானாக. 2வது ஹுத்பாவில் கத்தீப் அவர்கள் பராமுகம், அதாவது அல்லாஹ்வை விட்டு தீனை விட்டு மறந்து வாழக்கூடிய அந்த தன்மையை விட்டு எச்சரித்தார்கள். எப்போதும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் உள்ளவர்களாக, மார்க்கத்துடைய சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். 3வது ஹுத்பாவில் கத்தீப் அவர்கள் பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு மரணத்தை ஞாபகப்படுத்தினார். எப்போதும் மரண சிந்தனை உள்ளவர்களாக வாழ்ந்து, கபருடைய சிந்தனை உள்ளவர்களாக வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வருவோம். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய இந்த மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு பரப்பக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹமது அவர்களுக்கும் நன்றி சொல்லி, நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாக இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.